தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மோகன் நகரில் 500க்கும் அதிகமான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதில் முதன்மையாக பாதிக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது புதுச்சேரி மோகன் நகரில் 500க்கும் அதிகமான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாகவும் மழை எதிரொலியாகவும் ஆங்காங்கே தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து நமது நியூஸ் தமிழ் வாயிலாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். நேற்றிலிருந்து விவரங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். பெஞ்சல் புயல் கரையை கடந்திருக்கிறது. இதனால் ஆங்காங்கே மழை பொழிந்து வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் மழை நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள், மக்கள் அவதிப்படக்கூடிய காட்சிகள். ஒருபுறம் அரசும் அந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி? 500க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரி மாநிலம் நேற்று முதல் பெய்து வரக்கூடிய அந்த தொடர் கனமழை புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி ராஜீவ்காந்தி குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அருகில் மோகன் நகர் என்று சொல்லக்கூடிய பகுதி. நீங்களே இந்த பகுதியை பார்க்கலாம். இருபுறமும் வரிசையாக வீடுகள் இருக்கின்றது. 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய நிலையில் தரைதளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் இடுப்பளவிற்கு தண்ணீர் நிற்கின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் நாசமாகிவிட்டதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் உரிமையாளர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வீட்டில் இருந்த அரிசி, பருப்பு, துணிமணிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் நாசமாகிவிட்டதாக குறிப்பிடுகிறார்கள். நாம இப்ப இங்க ஒரு வீடு இருக்கு, திறந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, அந்த வீட்டுல என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த அதே மாதிரி இந்த முக்கியமான விஷயம், இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இவையும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டு மோசமாக அவை தண்ணீரிலே மூழ்கி போயிருக்கின்றன. பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பதாகவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி, அதாவது இதுல ஒரு வீடு தான் சாம்பிளுக்காக இப்போ ஒரு வீடு பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் பாத்தீங்கன்னா இடுப்பளவுக்கு தண்ணீர் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இருக்கின்றார். வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய பல பொருட்களை பாருங்கள். நோட்டு புத்தகங்கள், அதே போல அவர்கள் வீட்டில் இருந்த இத்தனை ஆண்டுகால உழைப்பு வீணாகி விட்டதாக கண்ணீர் வடிக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு பொருளாக பார்த்து சேகரித்து வாங்கி வைத்திருந்தோம். எதிர்பாராமல் பெய்த மழை மற்றும் இந்த புயல் காரணமாக நாங்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு அவஸ்தைக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. காரணம், தரைதளத்திலே வீடு இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இப்படியாக ஆகிவிட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். இப்ப வீட்டில் பாருங்க, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜ் தண்ணியில மிதக்குது. எப்படி ஒரு ஏரியிலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஓடையிலேயோ மிதக்குமோ பொருட்கள், அதுபோல இந்த பொருட்கள் எல்லாம் மிதக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் கருப்பையா காண்பிக்கிறார். அந்த கட்டில் பாருங்க சார். அது என்ன சார், பெட்டுங்களா? அது பாருங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ல இருந்து எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நாசமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அறைகளிலும் அது எவ்வளவு தண்ணி இருக்கு காட்டுங்க. கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு பாருங்க அதுல தண்ணி இருக்கு. வீட்டுக்குள்ள படுக்கை அறைக்குள்ள முட்டி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. முன்னெச்சரிக்கையாக எந்த பொருட்களையும் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக இங்க இருக்கவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நோட்டு புத்தகங்கள், மாணவர்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பசங்க படிக்கக்கூடிய நோட்டு புத்தகங்கள் எல்லாம் கூட முழுமையாக நனைந்து இது பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாசமாகி இருக்கின்றது. துணிகள் எல்லாம் கூட ஈரமாகி விட்டது. இந்த துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. இங்க கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டு இருக்கு. இந்த வீட்டினுடைய உரிமை, இந்த ஒரு வீடு மட்டும் இல்லாமல் இந்த மோகன் நகர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் அனைத்து வீடுகளிலும் இந்த தரைத்தளம் இவ்வாறாகத்தான் இருக்கின்றது. வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி உட்பட அனைத்து பொருட்களும் நாசமாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. சமையல் செய்யக்கூடிய அந்த அறையில இருக்கின்றோம். கேஸ் சிலிண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில மிதக்குது. இந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் கண்ணீரிலே தவிக்கிறார்கள். இத்தனை ஆண்டு கால உழைப்பு வீணாகிவிட்டதே, இவற்றையெல்லாம் நாங்கள் திருப்பி எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி இதுல இருந்து நாங்கள் மீண்டு வரப் போகிறோம் என்று இந்த பகுதிவாசிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். நம்ம இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், இப்ப இந்த மோகன் ஏரியால வந்து இப்ப எல்லா வீட்லயுமே பாதிப்பு இருக்கு. இந்த மாதிரி என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு? எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அனைத்த பொருள், எலக்ட்ரானிக் பொருள் அனைத்த பொருளும் வீணாகிவிட்டது. வருடம் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். இதுக்கு கவர்மெண்ட் எந்த உதவியும் பண்றதில்லை, இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதும் கிடையாது. நீங்களே பார்க்கலாம். படிக்கிற பாட புத்தகங்கள், வீட்டு துணிமணிகள்,
மளிகை பொருட்கள், காய்கறிகள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இது தகுந்த உதவி கவர்மெண்ட் செய்ய வேண்டும். மிக இப்ப இது இந்த வருஷம் மட்டும்தான் வருதா இல்ல வந்து எல்லா வருஷமும் இந்த பிரச்சனை இருக்குங்களா? தான் இது வர்றாங்க, பாக்குறாங்க, போயிடுறாங்க, திருப்பி ஆக்ஷன் எடுக்கல. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தால் அனைத்து மக்களுக்கும் சந்தோஷப்படுவார்கள். இந்த ஏரியாவில் இருக்கிற மோகன் நகர், திலக நகர் அனைத்து ஏரியாவும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் சேர்த்து வச்சுதான் இந்த பொருள் எல்லாம் வாங்கினது. அந்த பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்கும்போது சொன்னாங்க எல்லா பொருளும் ஒரு நாள் நைட்ல போயிருச்சு, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. உங்க வீட்டுல வந்து என்னென்ன பொருட்கள்? எங்க வீட்டுல அனைத்து பொருளும் இந்த பொருள் பட்டியல் சொல்ல அனைத்து பொருளும் நீங்களே பார்க்கிறீங்களா? அனைத்து பொருளும் டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் அனைத்து பொருளும் வீணாகிவிட்டது. இது எதுவுமே மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய பொருள் கிடையாது. எலக்ட்ரானிக் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், தண்ணி பாய்ந்தாக்கா அது வீணான பொருள் தான். புரியுதுங்களா? அதாவது தானே உதவி பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மிக தாழ்மையுடன். நிச்சயமாக வீட்டினுடைய அந்த உரிமையாளர்களுடைய நிலை இவ்வாறாகத்தான் இருக்குது. மாணவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுடைய நோட்டு புத்தகம்லாம் ஆமா அங்கிள், நோட் புக்கில் எல்லாம் வீணாக இருக்குது. தண்ணி எல்லாம் முழுவி இந்த மாதிரி நேற்றுலாம் போய் இந்த மாதிரி புக்கெலாம் வேஸ்ட் ஆகுது. ரொம்ப வருஷம் இந்த மாதிரி நடக்குது. எதுவும் ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டுறாங்க. நிறைய புக்கெலாம் வீணாக இருக்குது, இன்னுமே இருக்குது. இந்த தடவை நிறைய தடவை வந்திருக்கு. இந்த தடவை ரொம்ப அதிகமாக தண்ணி வந்திருக்கு. எவ்வளோ தூரம் வராது தண்ணி. இப்போ ரொம்பலாம் வராது. இங்கதான் வந்து அதிகமா வந்து ஆமா எல்லார் வீட்லயுமே இதே மாதிரி தான். நிறைய தண்ணிலாம் வந்திருக்கு இந்த தடவை. ஆமா நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களும் வீணாகி இருக்கக்கூடிய நிலையில் அரசு தங்களுக்கு இந்த புதிய புத்தகங்கள், நோட்டு போன்றவற்றை எல்லாம் வழங்க வேண்டும் என்றும் மாணவர்கள் தரப்பிலே கோரிக்கை வைக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில் முதற்கொண்டு அனைத்து பொருட்களும் இங்கே தண்ணீரில் மிதக்கக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்கே மனதுக்கு மிகவும் உருக்கமாக இருக்கின்றது. தையல் தொழில் செய்யக்கூடிய அந்த எந்திரம் உள்ளிட்ட அனைத்துமே வீணாகி போயிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு நேரம் கிடைக்காத காரணத்தினால இந்த போதுமான இந்த அளவுக்கு தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்காதனால் தங்களுடைய அந்த துணிமணிகள் எல்லாம் கூட நனைந்து விட்டதாக குறிப்பிடுகிறார்கள். வழக்கமாக பருவமழை பெய்யும் போது அதிகமாக தண்ணீர் வரும், ஏரி குளங்கள் நிறைந்து அதன் பிறகு வரும். ஆனால் புயல் எதிர்பாராத விதமாக ஒரே நாளில் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டதாக வேதனைப்படுகிறார்கள். வீட்டிற்குள்ளே முட்டி அளவிற்கு இடுப்பு அளவிற்கு தண்ணீர் இருந்தால் அந்த வீட்டினுடைய நிலை எவ்வாறாக இருக்கும்? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படி தேரும்? வீட்டில் இருந்த காய்கறி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேதமாகி இருக்கின்றது. அவற்றை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. காலையிலிருந்து அவர்கள் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அக்கம் பக்கத்து வீட்டார் மட்டுமே உதவி செய்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் தாங்கள் பசியாறுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் தற்போது இருக்கக்கூடிய இந்த மோகன் நகர் பகுதியானது இருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே இங்க இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளினுடைய நிலையும் இவ்வாறாகத்தான் இருக்கிறது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே மழை வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மோகன் நகரில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளையும் அந்த குடியிருப்பு வாசிகள் அளித்த பேட்டியையும் நாம் கேட்டோம். தொடர்ந்து விவரங்களை வழங்கி வருகிறீர்கள் ராஜேஷ். விவரங்களுக்கு நன்றி.